புரட்சியாளர், தீவிர எதிர்ப்பாளர், உண்மையான வீரராக வாழ்ந்து நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடியவர் பகத்சிங். எதிர்த்து போராடிய யுத்தம், தியாகிகள் சிந்திய ரத்தம், நினைக்க வேண்டும் நாம் நித்தம். இன்குலாப் ஜிந்தாபாத் என்ற வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர் பகத்சிங். இதோ பகத்சிங் வரலாற்றில் சிலவற்றை காண்போம். காட்சி 1. இடம் சீக்கியர்களின் புனித தலம் அமிர்தசரஸ் மற்றும் ஜாலியன் வாலாபாக். கதைமாந்தர்கள் ஆங்கிலேய அதிகாரி, ஆங்கிலேய வீரர்கள், சுதந்திர போராளிகள். வந்தே மாதரம், வந்தே மாதரம், சுஜலாம் சுஃபலாம் மலயஜ ஷீதலாம் ஷஸ்ய ஷாமலாம் மாதரம். மக்கள் கூடியுள்ளனர். முன்னேறி நாம் எதையும் செய்ய வேண்டாம். நடைபெறக்கூடாது. அங்கிருக்கும் அனைவரையும் சுட்டு தள்ளுங்கள். முன்னறிவிப்பும் தேவையில்லை.
பள்ளத்தாக்கில் அப்பாவி மக்களை சுட்டுக் கொல்லப்பட்ட காட்சியை பகத்சிங் காணுதல். என் தேசத்தில் என் கண்முன்னால் இவ்வளவு கொடூரமான இழப்புகளா நடந்தது என்னவென்றே தெரியாமல் இவர்களை கொண்ட கொடிகளை கொண்டேன். இனி இப்படி ஒரு துயரம் நிகழ எக்காலமும் அனுமதிக்க மாட்டேன். இங்கு சிந்திய இந்தியரின் ஒவ்வொரு சட்டு ரத்தத்திற்கும் ஆங்கிலேயர்கள் பதில் கூறியாக வேண்டும், பதில் கூறியாக வேண்டும். வாருங்கள் தோழர்களே, வாருங்கள். ஆங்கிலேய ஆட்சியளித்தும் போராடுவோம். வாருங்கள் தோழர்களே, பாரத் சமூகங்கள் இணைந்து போராடுவோம். வாருங்கள். பகத்சிங்கோடு சேர்ந்து நாமும் போராடுவோம். பகத்சிங்கோடு சேர்ந்து நாமும் போராடுவோம். புரட்சி என்பது அநீதி எதிர்ப்பதே நமது நோக்கமாகும். சுதந்திரம் அடைய உறுதியோடு வீழ்பட்டு போகலாம். நீதி, நேர்மை, சட்டம் என்பதை காட்டிலும் அநீதியை எதிர்ப்பதை மேல் எப்பாடுபட்டாலும் நம் நாட்டின் விடுதலைக்காக பாடுபடுவோம். பகத்சிங்கின் புரட்சி பாதையில் நடப்போம். சட்டத்தை மறு ஆய்வு செய்யும் குழுவில் இந்தியர்கள் இடம்பெறாததால் மக்கள் சைமன் குழுவை எதிர்த்தனர். காட்சி 3. கலைமாந்தர்கள். லாலா லஜபதி ராய், சுதந்திர போராளிகள். மக்களை தொடரும் சைமன் குழுவில் போராடுவோம். வாருங்கள் தோழர்களே, சைமன் குழுவை திரும்பி போ. சைமன் குழுவே திரும்பி போ. சைமன் குழுவை திரும்பி போ. சைமன் குழுவே திரும்பி போ. திரும்பி போ, திரும்பி போ. திரும்பி போ, திரும்பி போ. சைமன் குழுவை திரும்பி போ. சைமன் குழுவே திரும்பி போ. வாபஸ் வாங்கு, வாபஸ் வாங்கு. வாபஸ் வாங்கே, வாபஸ் வாங்கே. சைமன் குழுவை வாபஸ் வாங்கு. சைமன் குழுவே வாபஸ் வாங்கே. வாபஸ் வாங்கு, வாபஸ் வாங்கு. வாபஸ் வாங்கே, வாபஸ் வாங்கே. சைமன் குழுவை வாபஸ் வாங்கு. சைமன் குழுவே வாபஸ் வாங்கே. திரும்பி போ, திரும்பி போ. திரும்பி போ, திரும்பி போ. சைமன் குழுவை திரும்பி போ. சைமன் குழுவே திரும்பி போ. வாபஸ் வாங்கு, வாபஸ் வாங்கு. வாபஸ் வாங்கே, வாபஸ். வந்தே பாரதம். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். காட்சி 4. இடம் நாடாளுமன்றம். கலைமாந்தர்கள் பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ். சுகேல், ராஜகுரு, லாலாவை கொண்டவரை சுட்டு வீழ்த்துவோமா? லாலாவை கொண்டவருக்கு பதிலடி கொடுப்போமா? வாருங்கள் தோழர்களே. ஆம் தோழரே, மக்களை கொன்று குவிக்கும் அரசாங்கம் நீண்ட காலம் நீடிக்காது. எங்களது தலைவரை கொண்டவருக்கு நாங்கள் பதிலடி கொடுப்போம். தலைவரை கொண்டே பதிலடி கொடுப்போம். தோழர்களே, நாம் செய்யும் இன்று போராட்டம் யாரையும் கொல்வது நமது நோக்கம் அல்ல. ஆங்கிலேய எதிர்ப்பதே நமது நோக்கம். நாடாளுமன்றத்தில் குண்டு வீசி நாம் எதிர்ப்பை தெரிவிப்போம். அங்கு யாரையும் கொல்வது நமது நோக்கம் அல்ல. வாருங்கள் தோழர்களே. காட்சி 5. இடம் நீதிமன்றம். உங்கள் நீதி குற்றம், உங்கள் நீதி கூறப்பட்ட குற்றச்சாட்டுக்கு நீங்கள் ஏதேனும் கூற விரும்புகிறீர்களா? கேளாத செவிகளையும் கேட்க வைக்கத்தான் இந்த அறிவிப்பு. யாரையும் சொல்வது எங்களது நோக்கம் அல்ல. நோக்கம் சுதந்திரம். அதன் முயற்சிதான் நாடாளுமன்ற குண்டு வீச்சு. நாங்கள் மூவரும் இந்நாட்டின் புதல்வர்கள், இந்நாட்டுக்காகவே படைக்கப்பட்டவர்கள். இந்நாட்டின் சுதந்திரத்துக்கு நாங்கள் இவ்வாறு செய்வோம். உங்கள் தரப்பு வாதம் என்ன? இங்கு பெரிய புரட்சி நடக்கிறது. புரட்சி பீடத்தில் அவர் இறந்துதான் வேண்டும். அப்படி இறந்தால் மட்டுமே என் நாட்டிற்கும் என் நாட்டு மக்களுக்கும் விடுதலை கிட்டும். பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் இவர்கள் 3 பேருக்கும் தூக்குதண்டனை விதிக்கப்படுகிறது. யாராக அழைத்து செல்லுகிறீர்கள்? நாம் சிறைக்கு. இடம் லாகூர் சிறை. கலைமாந்தர்கள் ஆங்கிலேய காவலர், வழக்கறிஞர் நேதா, பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ். புரட்சியாளரின் புத்தகம் கொண்டு வந்துள்ளீர்களா? கொண்டு வந்துள்ளேன். நாட்டுக்காக ஏதேனும் கூற விரும்புகிறீர்களா பகத்தே? 2 விஷயம் கூற விரும்புகிறேன். ஏகாதிபத்தியம் ஒழிக, புரட்சி ஓங்குக. அதே போல் எனது வழக்கில் அதிக அக்கறை செலுத்திய ஜவஹர்லால் நேரு மற்றும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருவரையும் நான் வழங்கினேன் என்று கூறவும். நீங்கள் ஏதேனும் கூற விரும்புகிறீர்களா ராஜகுரு? விரைவில் சுதந்திரத்துக்காக மீண்டும் சந்திப்போம். நீங்கள் ஏதேனும் சொல்ல விரும்புகிறீர்களா சுகதேவ்? நாங்கள் மூவரும் துப்பாக்கியால் சுடப்பட வேண்டும். எங்கள் துணியும் மண்ணில் தெரிக்க வேண்டும்.
உங்கள் ஆசை நிறைவேற்றுமா என்று பார்ப்போம். புத்தக பிரியரான பகத்சிங்கின் ஜெயில் வாழ்க்கை புரட்சியாளர்களின் புத்தகத்தை படிப்பதில் கழிந்தது. பகத்சிங் ராஜகுரு சுகரை தூக்கிலிடப்படுவதற்கு மணி நேரத்திற்கு முன்பு காட்சி 7 இடம் லாகூர் சிறை தூக்குமேடை. கலைமாந்தர்கள் ஆங்கிலேய நீதிபதி பகத்சிங் ராஜகுரு சுகரே ஆங்கிலேய வீரர்கள். நம் நாட்டுக்காக நாம் அனைவரும் உயிரிழ போகிறோம் என்பதில் மக்களுக்கு மகிழ்ச்சி. எடை குறைவது சாத்தியமே இல்லை. உங்களுக்கு ஏதேனும் இறுதியாக இருக்கிறதா? நாங்கள் மூவரும் துப்பாக்கியால் சுடப்பட்டு சாக வேண்டும். எங்கள் குருதியும் மண்ணில் தெளிக்க வேண்டும். அதெல்லாம் நடப்பதற்கு சாத்தியமே இல்லை. எங்கள் மூவரது முகத்திலும் கருப்பு துணி போட்டு மூடக்கூடாது. எங்கள் தாய்நாட்டை நாங்கள் பார்த்துக் கொண்டே சாக வேண்டும். உங்கள் வரலாற்றில் சிரித்துக் கொண்டே சாகும் வீரர்களை காணும் நீதிபதி நீங்களாகத்தான் இருக்கிறீர்கள். யாரிலே தூக்கினீர்கள் நீங்கள் மூவரையும்? பகத்தின் நாம் கடைசி இருக்கும் நிறைவேறார் என்றால் கூறுங்கள். நம் தாய்நாட்டை நம் முதலத்தை சிந்துவதை விட வேறு என்ன பெருமை இருக்கப் போகிறது? அடுத்த பிறவி என்ற ஒன்று இருந்தால் என் தாய் வயிற்றிலே என் இந்திய மண்ணிலே மகளாக பிறக்க வேண்டும். பழங்கியரின் தலைகளை அடித்து உடைக்க வேண்டும். என் தாய்நாட்டின் விடுதலைக்காகவே என் முடித்து வைக்க வேண்டும். இதுவே என் கடைசி வேண்டுகோள். தூக்கினீர்கள். பகத்சிங் ராஜகுரு சுகரே மாவீரர்கள் மடிந்து போனீர்களா? என்றும் மடித்தோடு நிலைக்கும். பகத்சிங் வாழ்க, ராஜகுரு வாழ்க, சுகரே வாழ்க. காட்சி 8 சுதந்திரத்திற்காக போராடி உயிர் நீத்த மாவீரர்களுக்கு நடன அஞ்சலி. கலைமாந்தர்கள் சுதந்திர போராளிகள். प्रणवालय परिपालय परमेशी कमलालय श्रीदेवी कुरिपिंचवे करुणामुरासी பகத்சிங் மாவீரா மடிந்து போனாயா? என்றும் மடியாத புகழோடு உன் பெயர் நிலைக்கும் ஐயா. வசதியான குடும்பத்தில் பிறந்தாயே, ஆடம்பர பிள்ளை உன்னிடம். முட்கள் நிறைந்த பாதை அரசியல் என்று தெரிந்தும் களத்தில் இறங்கினாயே ஐயா. ஆங்கிலேயருக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கினாயே ஐயா. உன் தந்தைக்காக நீ உயிர் விடவில்லை, உன் தாய்க்காக நீ உயிர் விடவில்லை, எங்களுக்காக எங்கள் நாட்டிற்காக உயிரை விட்டாயே ஐயா. 23 ஆண்டுகள் அல்ல, 7 ஜென்மத்திற்கும் எங்கள் மனதில் நிற்பாய் ஐயா. பகத்சிங் நீதி வாழ்க, ராஜகுரு நீதி வாழ்க, சுகரே நீதி வாழ்க.